பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தியான வசனம் சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 91வது சங்கீதம் 1 முதல் 14 வசனங்கள் வரைக்கும் நம்மை தேவ நிவிதமாய் பாதுகாக்கிறார், தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 15வது வசனத்தில் 2 விதமான குறிப்பை கவனிக்க வேண்டும். தேவன் நம்மை ஆபத்திலிருந்து நீங்களாக்கி விடுகிறார். 2வது, நாம் ஆபத்தில் சிக்குண்டிருக்கிற பொழுது அவைகளிலிருந்து நம்மை தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நிச்சயமாகவே நம்மை வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 91:3 சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆபத்துக்கு நீங்களாக்கி தப்புவித்து விலக்கி பாதுகாப்பதை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு சொல்லுகிறதாய் இருக்கிறது. தேவனாகி கர்த்தர் நமக்கு உத்தரவு அருளி செய்கிறவராய் இருக்கிறார். நம்மை விடுவித்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நம்மை மேன்மை ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகி கர்த்தர் நம்மோடு இருந்து ஆபத்து நேரத்தில் நம்மோடு இருந்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி வருகிற பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவித்து ஒரு ஆவிக்குரிய பதவி உயர்வு வருகிறதை போன்று விடுதலையோடு கூடிய பதவி ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வருகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேலின் புஸ்தகத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய 3 பிள்ளைகளும் அக்கினிக்கு நீங்களாக தப்புவிக்கப்படாமல் அக்கினிக்குள்ளிருந்து தப்புவிக்கப்பட்டனர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட பின்பு அவன் சொல்லுகிறான், தேவன் இவர்களை தப்புவித்தார் என்று சொல்லி அந்த தேசத்தில் அவர்களை மேன்மையான ஸ்தானத்துக்கு அந்த ராஜா உயர்த்துகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க முடியும். அதே போலவே சிங்க கெபியிலே அவர்கள் தள்ளப்படுவதை தேவனுக்கு தெரியும், இவர்கள் சிங்க கெபியிலே போடப்படுவார்கள் என்று சொல்லி. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த நிலைமையிலும் அவர்களோடு கூட இருந்து கடைசியிலே அவர்களை தப்புவித்து கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த ராஜா சொன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 26வது, என் ராஜ்யபாரத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லுகிற வசனத்தை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்தரின் புஸ்தகத்திலே மொர்தெகாயை பற்றி நாம் படிக்கிறோம். அவன் தான் அநியாயமாய் நெருக்கப்பட்ட பொழுதும் அநியாயமாய் தன் பிராணனுக்கு ஆபத்து வந்திருக்கிறதை அவனுக்கு நிலைமைகள் உண்டான பொழுதும் கடைசியில் அந்த காரியங்களும் அந்த சம்பவம் தலைகளாய் மாறினதை வேதத்தில் படிக்கிறோம். மொர்தெகாய் அவனுக்கு கனம் உண்டானது, அவன் விடுவிக்கப்பட்டான், கனத்தை தேவன் கொடுத்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, உடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், நெருக்கங்கள், ஆபத்துகளின் மத்தியிலே நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னையும் தேவனாகி கர்த்தர் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களின்படியே உனக்கு கனத்தையும் விடுதலையும் கொண்டு வந்து ஆபத்து காலத்திலே உன்னோடு கூட இருப்பார். நெருக்கடி காலத்திலே உன்னை கூட இருந்து உன்னை தப்புவித்து உயர்த்துவார். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் இந்த நாளில் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.